அதாவது பார்த்தீங்கன்னா GP-S6 மாடலு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1700 வாட்ஸ் 140 பார் ப்ரெஷர் வரக்கூடியது. நல்ல ஹெவி மாடலு, நல்ல ஸ்டைலாக பார்க்க லுக்காக கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GP-S6 மாடல்லையுமே உங்களுக்கு பேக்கில் ஃப்ரண்ட்லாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து மோட்டரும் பம்ப் வரக்கூடியது. இது கீழே இன்புட்டு மேலே அவுட்புட்டு. நம்ம எந்த கார் வாஷர் வாங்கினாலும் கீழே இருக்கிறது இன்புட்டாக வருங்க, மேலே இருக்கிறது அவுட்புட்டு. அது எப்படி ஃபிட் பண்ணுன்னு பார்த்தலாம். இதுக்கு பவர் கார்டு 3.5 மீட்டர் கொடுத்துரும். உங்களுக்கு 1 இயருக்கு நான் கேரண்டி கார்டு கொடுத்துருவோம். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா பைப் இருந்தால் பைப்லேயும் நம்ம சொருவிக்கலாம். பக்கெட் பேரில் போட்டாலும் பக்கெட் பேரில் போட்டாலும் இழுத்துக்கும். ஏன்னா பம்ப் இருக்குது. ஒரு கவர் வச்சு கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபில்டர் கொடுத்துருக்கோம். இதை ஃபஸ்ட்டு டைட் பண்ணிவிடுங்க. இது நம்ம டைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் பண்ணுங்கள். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்க வேண்டாம், ரிஞ்சிஸ் பண்ண அவசியம் இல்லை. கையிலேயே ஹேண்ட் டைட் ஃபுல் டைட் வச்சுருங்க. ஏன்னா லூஸாக இருந்தால் ப்ரெஷர் எடுக்காது. இந்த ஃபஸ்ட்டு இது ஃபில்டர் போட்டிங்க. ரெண்டாவது இது வந்து HP கனெக்டர். இது பேர் இது ஒயிட் ஃபில்ட்ரு. எதுக்குன்னா டேங்க்லேருந்து நம்ம வந்து பாசங்கிறது போய் அடைச்சிருந்தா க்ளீன் பண்ணி போடுறதுக்கு. இதை கழட்டிட்டு இது ஸ்க்ரூ ட்ரைவரோ டெஸ்ட்டர் வச்சு அழுத்துனீங்கன்னா இது வெளியே வந்துடும். மறுபடியும் மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்ட்ரு இல்லாமல் போட்டுற வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் போய் பம்பில் போய் அடைச்சி ஏதாவது டஸ்ட்டு போயிருந்துச்சுன்னா. அதனால் கம்பல்சரி ஃபில்ட்ரு அடைப்பு இருந்தாலும் க்ளீன் பண்ணி போடுங்க. ஃபில்ட்ரு இல்லாமல் போட்டுறாதீங்க. கழட்டிட்டு மறுபடியும் ஃபில்ட்ருலாம் போட்டுறாதீங்க. இது டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி HP கனெக்டர் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து பாருங்கள் மேலே ஒரு கவர் கொடுத்துருக்கோம். இதை கழட்டி உள்ளே சொறி விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொறி விட்டு ஃபுல் டைட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அழுத்தி விட்டு பாருங்கள் ஃபுல் டைட் பண்ணிவிடுங்க. எல்லாமே ஃபுல் டைட் தான். இது என்ன பண்ணுறேன்னா வச்சு அழுத்தினா படக்குன்னு லாக் ஆகுங்க. சரிங்களா. லூஸாக இருந்தால் ப்ரெஷர் எடுக்காது. நிறைய பேர் லூஸாக மாட்டி விட்டுருவாங்க. நல்லா வச்சு அழுத்துங்க. மிஷின் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இது ஒரு பக்கம் வச்சு அழுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பைப் வசதி இருக்குது அப்படின்னா இது நம்ம வந்து பேசிக்காக 1.5 மீட்டர் தரோம்னா நீங்கள் 10 மீட்டர் 20 மீட்டரோட வாங்கி போட்டுக்கலாம். ஏன்னா ரன்னிங் பைப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பம்புக்குள்ளேயே போயிடுங்க. டேரெக்டாக பைப்பில் சொருவிக்கலாம். இல்லை பக்கெட் பேரில் கொடுக்குற மாதிரி இருந்தால் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற அளவே போதுமானது. பக்கெட்டு பேரில் ட்ரம்மு தொட்டிக்குள்ளே நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். வேலை செய்யும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்னோட நாசலை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கன்னோட நாசலை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் கம்பியோடு கொடுத்துட்றோம். இது சேஃப்டியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஹோஸ். நல்லா ஹெவி ஹோஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா எந்தளவுக்கு ஹெவியாக இருக்குன்ட்டு. இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பக்கம் மிஷினோட இன்னொரு பகுதியும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னோட அடிப்பகுதி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேம் சைடு தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு எல்லாமே பக்காவாக பேக்கிங் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இது மாதிரி சொல்லுறீங்க டைட் பண்ணிவிடுங்க. ஃபுல் டைட் தான். எல்லாமே ஃபுல் டைட்டு. இந்த லப்பர் கொடுத்துருக்கும் பாருங்கள். இந்த அடிஷ்னல் லப்பர் எதுக்குன்னா இந்த ஓசு வளைவுக்குள்ளே கட்டாகாமல் இருக்கிறது கொடுத்துருக்கோம். இதை மேலே ஏற்றி விட்ருங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கன்னோட அடிப்பகுதி இதுவும் ஃபுல் டைட்டுங்க. அண்டிட்டு இதையும் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்ருங்க. வலைக்குள்ளே கட்டாகாமல் இருக்கும். இது கன்னை லென்த்து பண்ணுறதுக்கு லென்த் ராட் கொடுத்துருக்கோம். அதாவது வீலுக்குள்ளாட்டு க்ளீன் பண்ணுறீங்க, நம்ம ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறீங்க, செவுத்தில் க்ளீன் பண்ணுறீங்க இல்லையா, பாசம் முடிச்சு போயிருது, காம்பவுண்ட்லாம் மழை பெஞ்சு இது ஒரு அழுக்காக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை லென்த்து வேணால் லென்த்து பண்ணிக்கலாம். இல்லை லென்த்து வேணால் ஷார்ட்டாக யூஸ் பண்ணோம்னா ஷார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்று வந்து எக்ஸ்ட்ராவாக லென்த்தாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோம் கேன். இது ஃபோம் கேனுக்குள்ளே இந்த மாதிரி ஓரிங் கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்னோட நாசல் இதில் ஃபிட் பண்ணணும். சரிங்களா. ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. இதில் வந்து இது வந்து இந்த ஃபோம் கேனுக்குள்ளே போட்டுறாதீங்க. இந்த இடத்துல போடணும். ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டுட்டு லாக் பண்ணக்குள்ளே லாக் ஆகுங்க. அதாவது வச்சு அழுத்தி உள்ளே தள்ளணும். இழுத்தாலும் வராது. மேலே தூக்கி வெளியில்தான் தான் வரும். இதை கழட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. அதாவது லிக்விட்னா மினிமம் ஒரு ரூபா ஷாம்னா ஒரு 5-6 ஷாம்பாவது ஊற்றுங்க. தண்ணி கலந்துக்கோங்க. நல்லா குலுக்கி விட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இந்த கன்னோட நாசல் பார்த்திங்கன்னா ஷார்ப்பு வருது இல்லைங்களா, ஸ்ப்ரே வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆக ஷார்ப்பாக வரும். க்ளோஸ் பண்ண பாருங்கள் அதை அகலமாக போகும். அந்த மாதிரி அகலமாக போகல வச்சு நீங்கள் அடித்தா தான் ஃபோம் வருங்க. சரிங்களா. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கிளியராக கேட்டுக்கலாம். அதேமாதிரி வேலை தூக்கி வெளியே இழுத்துருங்க. இதுதான் ஃபிட் பண்ணுறதுங்க. இது அடுத்த வீடியோவில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். GP-S6 மாடலுங்க. 1700 வாட்ஸ் 140 பார் 135 140 பார் ஒர்க் பண்ணிடுது. இது வந்து மோட்டர் பம்பு நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த கன்று அழுத்துனீங்கன்னா ஓடும், விட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடுது. இந்த கன்னோட நாசல்ல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஊசி மாதிரி வச்சுக்கலாம், பரவலாக வச்சுக்கலாம். இது பாருங்கள் இங்கே தான் அழுத்துறீங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 25 டிகிரியில் போகுது பார்த்தீங்களா. அந்த கம்பத்துக்கே போகுது பார்த்தீங்களா. நாசல்லே நீங்கள் இந்த மாதிரி பரவலாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாசல்லே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. டூலரு, காரு, வீடு, மொட்டை மாடி, பாத்ரூமு, காம்பவுண்டு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடிக்கிற ப்ரெஷரில் எல்லாமே போயிடும். இந்த ஃபோம் அடிக்க பாருங்க எவ்வளோ ஃபோம் அருமையாக அடிக்குது பார்த்தீங்களா.
அப்படி ஹோல்ட் பண்ணுங்கள்.